அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேய் இறந்தவர்கள் இந்த உலகத்திலே பேயாக ஆவியாக வருவார்களா? அவர்களை நாம் கண்களால் பார்க்க முடியுமா? திருக்குர்ஆன் அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது குறித்து என்ன கூறுகின்றார்கள் என்பதை இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 39வது அத்தியாயத்திலே 42வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்தான் மரணத்தின் போது உயிர்களை கைப்பற்றுகின்றான். அவ்வாறே இதுவரை மரணிக்காதவர்களின் உயிர்களையும் தூக்கத்தின் போது கைப்பற்றுகின்றான். பிறகு எவர்கள் மீது மரணத்தை விதிக்கின்றானோ அவர்களின் உயிரை தடுத்து வைத்துக் கொள்கின்றான். மற்றவர்களின் உயிர்களை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை திருப்பி அனுப்புகின்றான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் மாபெரும் சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறுகின்றான். தூக்கத்தின் போது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய அந்த உயிரை கைப்பற்றுகின்றான். நாடியவர்களுக்கு காலையிலே அதை கொடுத்து அவன் எழுப்புகின்றான். சில நேரங்களிலே சில மனிதர்களுக்கு தூக்கம் போன்றே அவர்களுடைய உயிர்களை எடுக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வின் நாட்டத்தால் அவர்களுக்கு மீண்டும் அந்த உயிரை கொடுக்காமல் தன்னிடத்திலே தன்னுடைய அந்த அடியானுடைய உயிரை வைத்துக் கொள்கின்றான். இதிலே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கின்றது. இந்த வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த ஒரே வசனத்தை ஆய்வு செய்த நிறைய ஆய்வாளர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் மாபெரும் சான்று இருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அந்த சிந்திக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரே வசனத்தை ஆய்வு செய்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். ஆம், தூக்கம் என்பதும் ஒரு மரணம்தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை இறைவன் குறிப்பிடுகின்றான் என்றால் இது மாபெரும் இறைவனின் மார்க்கம் என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 23வது அத்தியாயம் 99 மற்றும் 100 ஆகிய வசனங்களிலே கூறுகின்றான், மரணிக்கக்கூடிய நேரத்திலே மரண தருவாயிலே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே வானவர்கள் படை சூழ அந்த உயிரை கைப்பற்றுவதற்காக அங்கே வரக்கூடிய நேரத்தில் அந்த வானவர்களை இந்த அடியான் பார்த்து விடுவான். தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் இது, என்னுடைய உயிரை எடுத்துச் செல்வதற்காக இங்கு வானவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், என்னை சுற்றி இருக்கின்றார்கள். உயிர் பயத்தால் அந்த மனிதன் சொல்லக்கூடிய வசனம்தான் இந்த வசனம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், என் இறைவனே, நான் விட்டு வந்துள்ள உலகுக்கு என்னை திருப்பி அனுப்புவாயாக, அங்கு நான் நற்செயல் புரிவேனே என்று கூறத் தொடங்குவான். உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அடியானுடைய இந்த வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்படித்தான் அவன், நான் விட்டு வந்ததை நான் மீண்டும் செய்வேன், அமல் செய்வேன், நான் எல்லா அமல்களையும் தவறவிடாமல் உனக்காகவே மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்வேன். என் இறைவா, என்னுடைய உயிரை எனக்கு, என்னுடைய ரூஹுவை கொடு, நான் திருப்பி இந்த உலகிற்கு சென்று இறை வணக்கத்திலேயே இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இது அவன் பிதற்றிக் கொண்டிருக்கின்ற வெறும் வார்த்தைகள் தான். இறந்து போகும் இவர்கள் அனைவருக்கும் பின்னால் பர்சக் திரையாக இருக்கின்றது. அதாவது ஒரு கபருடைய வாழ்க்கை, மறுமைக்கும் இந்த உலகிற்கும் இடைப்பட்ட பர்சக் என்கின்ற கபர் வாழ்க்கை திரையாக இருக்கின்றது. இவர்கள் மீண்டும் உயிர் தெழுப்படும் நாள் வரையில் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தையும் நாம் புரிந்து கொண்டால் உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே அந்த அடியான் கத்துவான். கெட்ட நபர்களாக இருந்தால், என் இறைவா, என்னை இந்த உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு, நான் விட்டு வந்த அமல்களை நான் அனைத்தையும் செய்கின்றேன் என்று, பிறருக்கு நன்மையை செய்கின்றேன், தான தர்மத்திலே ஈடுபடுகின்றேன், ஜக்காத்தை கொடுக்கின்றேன், இன்னும் நோன்பை அதிகப்படுத்துகிறேன், நான் தொழுது கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய இறைவா, என்னுடைய ரூஹுவை திருப்பி கொடுத்து இந்த உலகிற்கு அனுப்பிவிடு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கூறுவான், இல்லை, இது உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய வெறும் நீ உயிர் பயத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வெறும் வார்த்தை. ஆகவே வானவர்களை கைப்பற்றி வாருங்கள், அவனுடைய அடுத்த வாழ்க்கையான பர்சக் கபருடைய வாழ்க்கைக்கு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும். மறுமை நாள் வரைக்கும் அவன் பர்சக் என்கின்ற கபரிலே வாழ்வான் என்று இங்கே அழுத்தம் திருத்தமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே 23வது
அத்தியாயம் 99 மற்றும் 100 ஆகிய வசனங்களில் கூறுகின்றான். இந்த ஒரு வசனம் நம்முடைய கேள்விக்கு பதில் கொடுத்துவிடும். நல்லது புரிவதற்காக இந்த உலகத்தில் என்னை இறைவா திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவன் இல்லை, இது வீண் வார்த்தை என்றும் திருப்பி உனக்கு உயிர் கொடுக்கப்படாது என்றும் அல்லாஹ் கூறிவிடுகின்றான். என்றால் அல்லாஹ்வை அந்த வேதனையை பார்த்த அந்த கெட்டவர்கள், மலக்குமார்களை பார்த்த அந்த கெட்ட ஆத்மாக்கள் இந்த உலகிற்கு திருப்பி இவர்களை அச்சமூட்டுமா என்றால் நிச்சயமாக இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த உலகத்தில் வர முடியாது. நல்ல அமல் செய்வதற்காகவே அந்த மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இல்லை, இது உன்னுடைய பிதற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பயத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய வார்த்தை என்று சொல்லுகின்றான். என்றால் இந்த உலகத்தில் மனிதர்களை அச்சமூட்டுவதற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை பார்த்தவர்கள் நிச்சயமாக உலகத்திற்கு வந்து மனிதர்களை அச்சமூட்ட முடியாது. அருமை சகோதர சகோதரிகளே, இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே 1379வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவரேனும் மரணித்து விட்டால் காலையிலும் மாலையிலும் அவருக்குரிய இடம் எடுத்து காட்டப்படும். சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் உள்ள அவரது இடம் காட்டப்படும், நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் உள்ள அவரது இடம் எடுத்து காட்டப்படும். கியாமத் நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை இதுதான் உனது தங்குமிடம் என்று அவரிடம் கூறப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் சொர்க்கம் காட்டப்படும், நரகவாசிகளாக இருந்தால் கெட்ட ஆத்மாக்களாக இருந்தால் அவர்களுக்கு நரகம் காட்டப்படும். அந்த அச்சத்திலேயே அவர்கள் கபரிலே, அந்த பயத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்து மனிதர்களை அச்சமூட்டுவதோ பயமுறுத்துவதோ அடுத்த மனிதர்களுடைய உடம்பிலே பாய்வதோ எப்படி முடியும்? இது விஞ்ஞானத்திற்கு முரணாக ஒன்றாக இருக்கின்றது. ஆக இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பினிலே 1071வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபி தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மரணித்தவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் கருநிறம் நீல நிறம் கண்களுடைய 2 மலக்குமார்கள் அவர்களுக்கு முன்னால் வருவார்கள். அவர்கள் பெயர்தான் முன்கர் நக்கீர். இந்த 2 வானவர்களும் அந்த நல்லவர்களுடைய அடியார்கள், இந்த 2 வானவர்களும் அடியார்கள் இடத்திலே கேள்விகள் கேட்பார்கள். உங்களுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய இறைவன் யார்? உனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யார்? என்று சில கேள்விகள் கேட்பார்கள். நல்ல ஆத்மாவாக இருந்தால் அவருடைய நாவு அசையும். அவர்கள், நீங்கள் சொர்க்கவாசி, நல்ல செயல் செய்ததற்காக, நீங்கள் எங்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னதற்காக கியாம நாள் வரைக்கும் தூங்கிக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்படும். கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அவர்களுடைய நாவு இந்த கேள்விக்கு அசையாது. பிறகு அவர்களுக்கு அங்கேயே அவர்களுடைய வேதனை துவங்கிவிடும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த உலகத்திலே ஆவிகளாக இறந்தவர்கள் வருவார்களா என்றால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக அவர்கள் வரமாட்டார்கள். அவர்களுக்கு பர்சக் கபர் வாழ்க்கையிலே அந்த நேரமே அவர்களுக்கு பத்தாது. அவர்களுடைய மிக கெட்டவர்களாக இருந்தால் அவர்கள் படக்கூடிய கஷ்டம், அவர்கள் படக்கூடிய கொடுமைகள், இதையெல்லாம் அவர்கள் நேரம் பத்தாது. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் பேய்களை கண்களால் பார்க்க முடியாது. காரணம், அவர்கள் இந்த உலகிற்கு வர முடியாது. குர்ஆன் சொல்லுகின்றது, அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.